Voice of Tamil 24. மேற்கத்திய இசையின் மும்மூர்த்திகளாக கொண்டாடப்படும் மொசார்ட், ஹெய்டன், பீத்தோவன் வரிசையில் இணைந்துள்ள முதல் இந்தியர் என்ற சாதனையை தனது சிம்போனி இசை அரங்கேற்றம் மூலம் படைத்துள்ளார் இளையராஜா. உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் சிம்போனியை படைக்கும் ஆற்றல் ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்த இசைக்கலைஞர்களுக்கு இல்லை என்ற விமர்சனம் பல தசாப்தங்களாக இருந்தது. அதை உடைக்க வேண்டும் என்பது மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நாடு முழுவதும் திரை இசையில் முடிசூடா மன்னனாக உள்ள இளையராஜாவுக்கு நீண்ட கால கனவு. அதற்கு உயிர் தரும் வகையில் திரைப்பட இசையின் பாதிப்பின்றி 35 நாட்களில் சிம்போனியை எழுதி முடித்திருப்பதாக கடந்த ஆண்டு அவர் அறிவித்த போதே எதிர்பார்ப்பு எகரத் தொடங்கிவிட்டது. அதற்கு சற்றும் ஏமாற்றம் அளிக்காமல் லண்டனில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் தனது முதல் சிம்போனியை அரங்கேற்றி இசை உலகை அசர வைத்திருக்கிறார் இளையராஜா. ராயர் பிலார்மோனிக் இசைக்குழுவினருடன் இணைந்து வேலியன்ட் என்ற சிம்போனியை இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு அரங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார். நிகழ்ச்சியில் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, இயக்குனர் பால்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது மேடைக்கு வந்த இளையராஜாவுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர், நாடை பெருமை கொள்ளும் வகையிலான இந்த சிம்போனி குறித்து ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அனுபவித்துதான் உணர முடியும் என்று தனது பாணியில் பதிலளித்தார். தனது வாழ்வின் மிக முக்கியமான நாள் என்றும் அவர் உருக்கத்துடன் கூறினார். அரங்கு நிறைந்த ரசிகர்களுக்கு மத்தியில் 1.5 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிம்போனி மட்டும் 45 நிமிடத்திற்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சற்றும் பிசிறு தட்டாத இசைக்கோர்வை பலரை உணர்ச்சி பெருக்கில் ஆனந்த கண்ணீரிலும் ஆழ்த்தியது. சிம்போனி நிகழ்ச்சிக்கு நடுவே நடந்த வழக்கமான திரைப்பட இசை நிகழ்ச்சியில் சற்றும் எதிர்பாராத வகையில் இளையராஜாவின் குரலை கேட்ட ரசிகர்கள் பலர் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். பூவே செம்பூவே, கண்ணே கலைமானே என திரைப்பட பாடல்களாக கேட்டு ரசித்தவர்கள் அதனை பிரம்மாண்ட ஆர்கெஸ்ட்ரா இசையாக கேட்டு ரசித்தனர். அரங்கத்திற்கு வெளியேவும் பெருக்கெடுத்து ஓடிய இளையராஜாவின் இசை வெள்ளம் உள்ளே செல்ல முடியாதவர்களை ஆறுதல் படுத்தியது. சிம்போனியை இசைத்து முடித்ததும் கைத்தட்டல், விசில் சப்தம் என அரங்கம் அதிர்ந்த நிலையில் ரசிகர்களுக்கு தலை வணங்கி தனது நன்றியை கூறினார் இளையராஜா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.